இசை மழையில் நிறைய தயாரா சாமி கொஞ்சம் சும்மா இருங்க சாமி ஆரம்பிங்க ப்ரோ. வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் ட்ரையல் அண்ட் சக்சஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 2024ல பெஸ்ட் 10 சாங்ஸ் பத்தி பார்க்க போறோம். டிசம்பர் மாசம் வந்துருச்சு, எல்லாரும் ரேப் போடுறாங்க. ஸ்பாட்டிஃபைலயும் அவங்கவுங்க ரேப். இது என்னோட ரேப் பாட்டு தான் அதுக்கு ரூட். நாம ரெண்டு பேரும் எத்தனையோ பஜனை பாட்டு பாடி இருக்கோம். அந்த பாட்டுல ஒன்னு எடுத்து விடுவோம். நாங்க என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து பெஸ்ட் 10 சாங்ஸ் ஆல்பம் இல்லாம சாங்ஸா பண்ணலாம். அதை வச்சு நாங்க எதை வச்சு டிசைட் பண்ணிருக்கோம்னா, அந்த சாங் ஒரு நல்ல லிரிக்ஸ் வச்சிருக்கணும், ஒரு சிங்கர்ஸோட கான்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கணும், ஓவரால் அந்த வேல்யூமே நல்லா இருக்கணும், லாங் லாஸ்டிங்காவும் இருக்கணும். உடனே அந்த ட்ரெண்ட் ஏற்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லலாம், இந்த சாங் எவ்வளவு ட்ரெண்டிங் உங்க லிஸ்ட்ல, கொஞ்ச நாள் தான் இருக்கும். நாங்க அந்த ட்ரெண்டிங் வச்சு போல பெஸ்ட் வேல்யூ ஒரு லாங் லாஸ்டிங் வச்சு பார்க்க போறோம். நீங்க எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா மறக்காம ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ப்ரோ, நீங்க சாங்ஸ்னாலே நீங்க வந்துருவீங்க. எவ்வாறு ஹெட்செட் போட்டுட்டே ஒரு ஆள் வந்து சுத்திட்டே இருப்பாரு. இங்க பக்கத்து வீட்டுக்கு போனா கூட அந்த டிராவலிங் டைம்ல ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டு தான் போவாரு. அந்த மாதிரியான ஒரு சாங் இருப்பவர். எத்தனை நாள் வன்மம் தெரியல, டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை காக்கிட்டு போறான். ஸ்ட்ரைட்டாவே போயிடும், நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. என்னோட ஃபர்ஸ்ட் சாங் வந்து இதுல நான் சொல்ல வர்றது வந்து ஒரே நிமிஷம், நாங்க வந்து பெஸ்ட் 10 தான் சொல்றோம், டாப் 10 கிடையாது. So அதனால வந்து டாப் நாங்க ரேட்டிங் பண்ணல. இந்த 10 சாங்குமே பெஸ்ட் சாங். ஸோ என்னோட சாங்கோட ஃபர்ஸ்ட் சாங் நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்போ கரண்ட் சென்சேஷனா இருக்கிற நம்மள அமரன் படத்துல இருந்து வர ஏ மின்னலே சாங் தான். அந்த சாங்கோட இட்டு எவ்வளோ ரீச் இருந்ததுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கப்ப சொன்னீங்க ஒரு சாங் ரீச் மட்டும் இருக்கக்கூடாது, லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். அப்பேற்பட்ட சாங் தான் ஏ மின்னலே. ஆக்சுவலி ஒரு ஆல்பம் வைஸாவே வந்து அமரன் ஒரு பெரிய ஆல்பம் தான். அதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த சீட் போட்டதுன்னு சொன்னா ஏ மின்னலே. அதுக்கு முன்னாடி அந்த சாய் பல்லவி இன்ட்ரோ ஒன்று வந்தது, பட் அது ஒரு தீமா தான் இருந்தது. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மியூசிக் தான் சாங்கா வரன்னு வேற ஒரு வெரைட்டி கொடுத்தாரு. அதுவும் நல்ல ரீச் இருந்தது. ஆக்சுவலி அந்த பாட்டு பாடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹரிச்சரனும் ஸ்வேதா மோகனும் தான். மியூசிக் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், ஜிவி பிரகாஷ். ஏன்னா அது அவரோட சார்ட் பஸ்டர் ஹிட்ல வந்து கன்ஃபார்மா அமரன் வந்து கன்ஃபார்மா இருக்கும். அது இல்லாம அதுக்கு லிரிக்ஸ் எழுதுனது அவர் கரண்ட் ஜென்ரேஷன் குமார் தான் நான் சொல்லுவேன், கார்த்திக் நேதா. ஸோ அவர் எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்பேற்பட்ட லிரிக் ரைட்டர்னு. பட் அவர் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் தான் நம்ம நினைக்கிறேன் இந்த சினி ஃபீல்டு. மேபி பண்ணுவாங்க நம்புறேன். ஒரு மெலடி சாங் இந்தியா ஃபுல்லா தமிழ் சாங் ட்ரெண்ட் ஆனது இந்த ஏ மின்னலே. நிறைய பேர் இன்ஸ்டா போட்டாலே ஏ மின்னலே என்ன சொல்றாங்க. இப்போ வரைக்குமே, அதாவது படம் வந்து ரொம்ப நாள் ஆகி இப்போ வரைக்கும் ரீல்ஸ் அந்த சாங் இருக்கு. நெக்ஸ்ட் என் லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் சாங் நான் சொல்றது வந்து நிறைய பேர் அதை கேட்டிருப்பாங்களான்னு தெரியல. மகாராஜா படத்துல இருக்கிறதே ஒரே சாங் தான். அந்த ஒரு சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது, தாயே தாயே. தாயே தாயே மகளனவள் நல்ல யாரு எழுதியிருக்கான்னு பார்த்தா, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வைரமுத்து ஐயா எழுதியிருக்காரு. ரொம்ப கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் எழுதியிருக்காங்க. ஆனா அந்த சாங் இப்பயுமே ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. அவர் அந்த சாங் எழுதியிருக்காரு அந்த லிரிக்ஸ் வச்சு. பட் ஸ்டில் ஒரு பாட்டா நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு சாங் ஸ்ரீராம் பாடியிருக்காரு. இதுல யார் மியூசிக் போட்டிருக்காரு, நம்ம அஜீஷ் லோகநாத். அவர் வந்து காண்டாரா ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஒரே சாங்னாலும் நச்சின் போட்டு. ஆக்சுவலி உள்ள மகாராஜாக்குள்ள வரும்போதே ஒரு டாக் இருந்தா காந்தாரா மியூசிக் டைரக்டர் அப்படி இருக்கும்னு. பட் அதுக்கு ஏத்த மாதிரி ஜஸ்டிஃபையும் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா அவர் நித்திலனோட ரொம்ப வருஷமா ஷார்ட் ஃபிலிம் டைம்ஸ்ல இருந்தே டிராவல் பண்ற ஒரு ஆளு அவர். நித்திலன் கூட இப்ப நம்ம தான் ரெகக்னைஸ் பண்ணலாம். அவர் ஷார்ட் ஃபிலிம்ல இருந்தே அவர் தான் நித்திலன் படத்துக்குலாம் போட்டுருக்காரு. ஆக்சுவலா ஒரு நல்ல சாங், ஒரு பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பியூட்டிஃபுல்லா போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த வருஷத்துல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங்னே நான் சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி என் பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒரு சாங். ஓகே, இப்போ நம்ம அடுத்த படம் எதை பத்தி பார்க்க போறோம்னா லவ்வர். படமே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ட்ராமா கொடுத்த படம்ன்ற மாதிரியே கேள்விப்பட்டிருக்கோம். டாப் 10 சாங்ஸ் வச்சா 7 சாங்குமே வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு ஆல்பம் தான். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து எழுதா கதையும். ஆக்சுவலி வந்து இன்னொரு பாட்டு இருக்கு, அது எல்லாருமே சொல்லுவாங்க. பட் என்னோட ஃபேவரட் வந்து எழுதா கதை. எதுக்காகனா, எழுதா கதையோல வந்து மிடில்ல வந்து ஒரு போர்ஷன் வரும். கனத்த மௌனம் போல சோகம் ஏதும் இல்லை, உடைந்த அழுகை போல ஞானம் ஒன்றும் இல்லை. அந்த லைன் வரும்போதெல்லாம் ஒரு பீக் இருக்கும். மியூசிக் பண்ணது வந்து ஆப்வியஸ்லி இந்த வருஷத்தோட நல்ல ஆல்பம் கொடுத்தவர் யாருன்னா ஷான் ரோல்டன் தான். அவரு மெயினா நான் ஷானோட இதுக்கு வந்து மோகன் ராஜனுக்கும் நான் கிரெடிட் ஆகணும்.
ஏன் அவ்வளவு சாங்ஸ்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா மோகன் ராஜா ஆக்சுவலா அந்த மாதிரி ஹைட் லிரிக் ரைட்டர்ஸ் போகாம இவங்களெல்லாம் அதிக படத்துல யூஸ் பண்ணா இன்னும் பெட்டரான லிரிக்ஸ் வரும். ஏன்னா இப்ப வந்து தாமரையும் பெருசா வந்து வெளியே வரது கிடையாது. வைரமுத்தும் இப்ப ரொம்ப ரேரா தான் சாங்ஸ் பண்றா இருந்த போது இந்த மாதிரி கார்த்திக் நேதாவா மோகன்ராஜன்லாம் லிஸ்ட் எடுத்து பார்த்தா கனவேலாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. மொத்த டிரான்சிஷன் அந்த பிலிம்லயுமே அந்த சாங் வந்து சூப்பரா பிளேஸ் ஆயிருக்கும். கிளைமேக்ஸ்ல வரும்போது அந்த மொத்த டிரான்சிஷனுமே சூப்பரா ஆக்சுவலி வந்து அது நல்ல சாங். எனக்கு ஒரு பர்சனலா ரொம்ப. அடுத்து நம்ம என்ன சாங் பார்க்க போறோம்னா இது ஒரு அமரன் பாட்டு தான். ஆக்சுவலா இது நிறைய லிஸ்ட்ல இருக்குமான்னு தெரியல, பட் ஸ்டில் நான் இன்க்ளூட் பண்ணது வந்து வானே 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 காலை வானே. அந்த கிளைமேக்ஸ் எவ்வளவு இம்பாக்ட்னா அந்த சாங்கோட இதுதான். ஆக்சுவலா சாய்பல்லி வந்து நம்ம அழுவே மாட்டாங்க. அவங்களோட ஃபீல் எல்லாமே அந்த ஒரு அந்த லிரிக்ஸ் மூலமா எனக்கு கன்வே பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த சாங் யார் பாருனா ஃபாசில் அவர் தான் பாடியிருக்காரு. லிரிக்ஸ் வந்து நம்ம யுகபாரதி எழுதியிருக்காரு. இதுல பெஸ்ட் தான் நான் சொல்லுவேன். இதுலயும் வந்து ஒரு ட்ரேட்மார்க்கா கிரியேட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அந்த சாங்கே வந்து எப்படின்னா வானே வானே போறோம் உடனே வந்து கனவேன்னு இன்னொரு சாங்கும் வந்து மேட்ச் ஆகும். ஆக்சுவலா அது நான் ரெண்டுமே வேற ஒரே சாங் நினைச்சேன், வேற சாங். ஆனா அந்த ரெண்டு சாங்லயுமே லிரிக்ஸ் கிட்டத்தட்ட ஒன்னாரா இருக்கும். இதுக்கு நம்ம லிஸ்ட்ல அடுத்த நம்ம என்ன படம் இருக்குன்னா வாழையில வந்து தென்கிழக்கு தேன் சிட்டு எனக்கு ஏன் தென்கிழக்கு தேஞ்சிட்டு பிடிச்சிருந்ததுன்னா அந்த பாட்டு வந்து செட் பண்ண மூடு, அந்த படத்துக்கும் அந்த பாட்டுக்குமே ஒரு மூடு நல்லா செட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து தியோட வாய்ஸ்ல வந்து ரொம்ப அழகாவே இருக்கு. அதாவது தென்கிழக்கு தேஞ்சிட்டு வந்து மியூசிக் வீடியோவா ரிலீஸ் பண்ணும்போது அதுவே அவ்வளவு அழகா பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஆல்சோ தென்கிழக்கு தேஞ்சிட்டு வந்து நம்ம நீங்க ரொம்ப பிரேஸ் பண்ண யுகபாரதி தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அதுவும் யுகபாரதி எழுதியிருக்காரு. அதுல ஒரு நீ சொல்லுவர ரொம்ப அது என்ன விஷயம்னா ஒரு மியூசிக்கும் ஒரு லிரிக்ஸும் எந்த அளவுக்கு கோரிலேட் ஆகணும்ன்றது வந்து காமிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம நிறைய படத்துல சொல்லுவோம் மியூசிக் ஒரு மாதிரி இருக்கு, லிரிக்ஸ் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு நம்ம பேசுவோம். பட் இந்த பாட்டுல வந்து அப்படி எதுவுமே இல்ல. பெர்ஃபெக்ட்டா இந்த லிரிக்ஸ்க்கு இந்த மியூசிக்கு இந்த லிரிக்ஸ் பிளெண்ட் பண்ண மாதிரி இந்த பாட்டு இருந்ததால தான் ஏன் லிஸ்ட்ல இந்த பாட்டு நான் வச்சிருக்கேன். நீங்க அந்த எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் கொடுக்க வேண்டிய பாட்டை நீங்க கொடுங்க. பாடக்கட்டி அந்த கிளைமேக்ஸ் சாங்ல வந்து அந்த பெயினை வந்து டெத்து வந்து அதேதான். நான் இங்க அமரன்ல வானே வானே சொன்னா அதே இம்பாக்ட் எனக்கு அந்த பாட்டுமே கொடுத்திருந்தது. ஒரு பயங்கரமான பாட்டு. ஆக்சுவலா அந்த பாட்டு ஷூட்டிங் அப்ப இல்ல, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி அட்டாச் பண்ணாரா மாறி சொல்லியிருக்காரு. ஒரு அடிஷனல் அது ஒரு பயங்கரமான, அது கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சோகத்தை செட் பண்ணிடும். அதனாலதான் நெக்ஸ்ட் வந்து என் லிஸ்ட்ல இருக்கிற வந்து பாட்டு சொல்லும் போதே ஒரு இம்பாக்ட் இருக்கும். யாரோ மெய்யழகன்ல நம்ம கமல் சார் பாடியிருக்காரு. கமலும் விஜய் நாராயண் 2 வருஷம் இருக்கு. ஒரு வருஷத்துல விஜய் நாராயண் கமல், இன்னொரு வருஷத்துல கமல் மட்டும் பாடியிருப்பாங்க. இதுக்கு யார் லிரிக்ஸ் எழுதிருக்காங்கன்னா நம்ம உமாதேவி எழுதியிருக்காங்க. அவங்க இன்னொரு பாட்டு கூட ஃபேமஸான பாட்டு இந்த வருஷம். அவங்களுமே ஒரு நல்ல லிரிக்ஸ் ரைட்டர். ஆக்சுவலா கோவிந்த் வசந்தா வந்து அவங்க சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணாரு. கார்த்திக் நேதாவும் உமாதேவியும் சூப்பரா. அதே மாதிரி இந்த பாட்டுல எனக்கு எப்போதுமே இருக்கும். இதுவும் அதேதான், ஒரு பேட்டடிக் சாங் மாதிரி சொல்லலாம், ஒரு ஹாப்பி சாங். ஒரு மாதிரி ஒரு ஊரை விட்டு நான் போறேன், அப்புறம் இன்னொரு பர்சனை விட்டு போறேன். 2 வருஷம் இருக்கு, 2 வருஷமே சூப்பரா எழுதிருப்பாங்க. எப்போதுமே எனக்கு ஒண்ணு இருக்கும், கமலை வந்து நம்ம யாருமே யூட்டிலைஸ் பண்ணல. கமல் வந்து அவரை பார்த்து ஆஸ் அ சிங்கரா அவர் படம் இல்லாம பாடின புதுப்பேட்டை மட்டும்தான். அதுக்கப்புறம் இப்பதான் பாடுறாரு. அந்த பெயின், அந்த அரவிந்த் சாமியார் பெயினை வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த லிரிக்ஸும் நான் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அந்த அரவிந்த் சாமி போகும்போது நான் எவ்வளவு பாசம் காட்டியிருக்கேன், நான் என்ன பண்றது, நான் நீ யாரா அப்படின்னு இந்த அளவுக்கு பாசம் வைக்கிற அளவுக்கு நான் ஒர்த்தான ஒரு ஆளு. அந்த மாதிரிதான் அந்த லிரிக்ஸ் எழுதிருப்பாங்க. பயங்கரமான சாங். பொய்யாகி தோற்று போகின்றேன் மெய்யான ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங்ஸ் ஃப்ரம் கோவிந்தா. கோவிந்தா எப்போதுமே அண்டர்ரேட்டடா இருக்காரு. ஆமா, இப்ப என்னோட லிஸ்ட்ல வந்து நான் சொல்ல போற படம் என்னன்னா சேம் கோவிந்த் வசந்தாவோட ப்ளூ ஸ்டார்ல இருந்து அந்த டைம்ல ஃபேமஸான ரயிலின் ஒலிகள் பாட்டு. ஸ்டார்டிங்ல படம் வந்து அதுக்கப்புறமும் இப்போ வரைக்குமே நிறைய பேர் அந்த பாட்டு கேட்கறவங்க இருக்காங்க. ரயிலின் ஒலிகள் வந்து பாடினது அப்சல்யூட்லி எல்லாரோட ஃபேவரட் பிரதீப் குமார் தான். லிரிக்ஸ் வந்து உங்களோட ஃபேவரட். எப்படி நம்ம கோவிந்த் வசந்தா வந்து கார்த்திக் நேதாவையும் உமாதேவி யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி வந்து உமாதேவியை வந்து இந்த பாட்டுல வந்து நல்லாவே லிரிக்ஸ் வாங்கியிருக்காரு. ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து யாருக்கு ரொம்ப யூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அசோக் செல்வனுக்கு. ரியல் நல்ல சாங். ஆமா, நல்ல சாங், பயங்கரமான சாங். சேம் நம்ம சொன்னதே தான். எப்போ வந்து ஒரு பாட்டு வந்து லாங் லாஸ்டிங்
கேஸ்டிங் போகுது அப்படின்னா ஒரு நல்ல மியூசிக்கும் ஒரு நல்ல லிரிக்ஸும் பிளெண்ட் ஆகும்போது அது இந்த பாட்டுல எனக்கும் தெரிஞ்சது. அது நெக்ஸ்ட் என் லிஸ்ட்ல இருக்கிற வந்து தி மோஸ்ட் ஃபேவரட்ரா. இந்த பாட்டு கேட்கும் போது எனக்கு பர்சனலாவும் லைக் நிறைய கனெக்ட் இருக்கும். லப்பர் பந்துல ஒரவே ஆசை வரவே அது வந்து யார் எழுதிருக்காருன்னா மோகன்ராஜன் அகைன் எழுதிருக்காரு. நம்ம ஷான் வந்து மியூசிக் போட்டு பாடியிருக்காரு. எப்போதுமே நான் திருப்பி கமலுக்கு என்ன சொன்னேன்னா ஷானுக்கு அந்த பெயினை வந்து ஈஸியா அந்த வாய்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நான் சொல்லுவேன். மேல் வெர்ஷன்ல இளையராஜா, கமல், ஷான்லாம் ஒரு டிபிக்கலான வாய்ஸ் தான். அது வந்து அந்த சாங் இன்னும் எலிகேட்டட்னா சொல்லுவேன். லிரிக்ஸ்ல பெயின் ஒரவே ஆசை வர காட்டாரா வாழ்ந்துட்டேன் உன் தசை பார்த்து வழி மாத்த ஒன்ன வழி மாத்த அடி ஒன்ன விட்டா. இன்னொன்னு சில்லாச்சரிக்கையுமே சூப்பரா பிரதீப் குமார் பாடியிருப்பாரு, மோகன்ராஜன். பட் எனக்கு என்னோட ஃபேவரட் அந்த படத்துல அதுவே நிறைய பேருக்கு செம ட்ரெண்டிங்கா இருக்கு. அதுமே சூப்பரா இருந்தது. சரி இருக்க ரெண்டு பாட்டுமே தரமா போட்டாரு. ஆனா அவுட் ஆஃப் இன்னொரு பாட்டு இருக்கு, பொட்டு வச்சு தங்க கூட. அதுக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்துதான் இந்த படத்துக்கு. ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து என்னோட ஃபைனல் சாங் வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா நம்ம பெரிய பாய் அவரோட தான் நான் முடிக்கணும்ன்றது எனக்கு ஆசை. ஓ ராயா ஃப்ரம் ராயன். எல்லாருமே ராயன்ல வந்து அடங்காத அசுரனை வந்து ட்ரேட்மார்க்கா வச்சு பேசிட்டு இருப்பாங்க. பட் ஓராயா தான் வந்து என்னோட ஃபேவரட். ஏன்னா வந்து அந்த பாட்டு வந்து கடத்தின அந்த இம்மன்ஸ் பெயின் வந்து சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பாங்க அந்த பாட்டுல. அந்த ஃபீமேல் வாய்ஸ் வந்து பாடினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கனா விஜயான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவர் பிளஸ் ரஹ்மான். நிறைய பேருக்கு அவர் என்னன்னா சக்தி ஸ்ரீ பாடி இருப்பாங்க. சக்தி ஸ்ரீ கிடையாது, வேற ஒருத்தவங்க. ஏஆர்ஆரும் அவங்களும் பாடிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சேம். ஆக்சுவலி வந்து லிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து லிரிக்ஸ் ரைட்டர்ஸ்ல கொஞ்சம் ஆட் மேன் அவுட் மாதிரி தான் இவர்தான் போயட் தனுஷ் அவர்தான். பட் நல்ல லிரிக்ஸ் கனவு அந்த மொத்த ராயனோட இதுமே அந்த ஒரு கவலை எல்லாம் தூசா பறக்கட்டும் லாசா உனக்குன்னு ஒரு காலம் முடியும் போது ராயான்னு ஆரம்பிக்கும் போது மேஜிக்கல் மொமெண்ட். அந்த சாங்கோட மேஜிக்கல் மொமெண்ட். அது எப்படி நம்ம வந்து அடங்காத அசுராக்கு வந்து உசுரே நீதானே வந்து இது இருந்தோம். ராயன் பாட்டு ரெண்டு இதுலயுமே ஹை பிட்ச் பாடி தலைவர் வந்து நீங்க யாரும் மறந்துருங்க உங்க நான் வழி நடத்தி கூட்டு போறேன்ற மாதிரி பாடி இருப்பாரு அந்த பாட்டை. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங் இந்த இயர்ல. இப்போ உங்க லிஸ்ட் சொல்லி லாஸ்ட் இந்த நம்ம லாஸ்ட் வரோம். இந்த சாங் இல்லாம நீங்க நினைக்கலாம் இந்த சாங் இல்லாம என்னடா லிஸ்ட்னு. நம்ம லவர் பட்ல தேன் சுடுது. ஆமா என் உயிரை உண்ணும் தேன் சுடரே என் உறக்கம் கொல்லும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங் தான். ஒரு 3-4 வருஷத்துலயே நான் சொல்லுவேன். ஆக்சுவலா மோகன்ராஜனே சொல்லுவாரு. மோகன்ராஜன் தான் இருக்கு லிரிக்ஸ், ஷான் மியூசிக், ஷானு சக்தி ஸ்ரீ. மோகன்ராஜன் பாட்டு ஒரு சுவாரஸ்யமே என்னன்னா அது பாட்டு எழுதிட்டு அவர் எல்லாரும் போன் அடிச்சாராம். இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்திருக்கு. ஆக்சுவலா ஒரு என்னன்னா பேக் டு பேக் ரெக்கார்ட் பண்ணாங்க. சில்லாச்சேரிக்கு ரப்பர் பண்டும் தேன் சுடரேவும் பேக் டு பேக் ரெக்கார்ட் பண்ணாங்களா ரெண்டு பாட்டுமே. அதில் ஆக்சுவலா தேன் சுடரே பிரதீப் குமார் சக்தி தான் பாடியிருக்காங்க ரெக்கார்டிங் செஷன்ல. அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகும் போது கடைசியில் எனக்கு ஷான் வந்து எனக்கு என் வாய்ஸ் இருந்தால் பெட்டர், அந்த பெயின் இன்னும் தெரியும்னு சொல்லி ஷான் மாதிரி பிரதீப் சொல்லவே இல்லையா. பிரதீப் வந்து கோச்சிக்கிட்டாராம், என்கிட்ட சொல்லாமையா நீ மாத்தினேன். ஏன்னா பிரதீப் வந்து ஃபீல் பண்ணாராம் இந்த மாதிரி சாங்லாம் கிடைக்கவே கிடைக்காது, 1 in a million சாங் அது என் வாய்ஸ்ல இருக்குன்னு ஆசைப்பட்டேன். பட் ஷான் சொன்னாலும் அது என் வாய்ஸ்ல அவன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு ஃபீல் இருந்தது. சரி ஓகே நான் மிஸ் பண்ண ஒரே சாங் அதுதான் அவரே சொல்லியிருக்காரு பிரதீப் குமார். மேஜிக் தான். மோகன்ராஜனே எனக்கு அந்த லைனை நான் இப்படி எழுதுனேன்னு சொல்லியிருக்காரு நிறைய. எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீ தொலைத்தா. அது வந்து என்னன்னா எனக்கு ரிலீஸ் அப்ப நான் சொல்லிட்டே இருப்பேன் ஏன்டா இந்த சாங் ஹிட் ஆகல. ஆனா ஒரு லேட் ப்ளூமா இப்ப ஐயா ஷான் ரோல்டன் ஐயான்னு சொல்லி இப்ப வரைக்குமே வந்து இந்த வருஷத்தோட பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் நான் யாரை ரேட் பண்ணுவேன்னா ஐ ரேட் ஆல்வேஸ் ஷான் ஜிவி. மேபி they both can share but ஷான் தான் வந்து டாப்ல இருந்தாரு. லவ்வரா இருந்தாலும் சரி லவர் பண்டாலும் சரி வர்க் பீட் படமாவே அவர் சூப்பரா எல்லா சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து எல்லாமே சூப்பரா பண்ணது ஷான் ரோல். தேன் சொல்ற பீட் பண்றதுதான் வாய்ப்பே இல்ல. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங். இவ்வளவுதான் லிஸ்ட். அதான் நம்மளோட லிஸ்ட். ஆமா நீங்க இந்த பாட்டை விட்டீங்க இப்போ எவ்வளவு தெரியுதுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க ஏன் விட்டோம்னா ரீசன் கூட சொல்றேன். எங்களுக்கு இன்னொரு லிஸ்ட் கூட இருக்கு. ஆக்சுவலா நிறைய லிஸ்ட்ல இருந்தா இதை எடுத்தோம். அது ஒரு தனி வீடியோவா நாங்க ஸ்பெஷல் கிரெடிட்ஸ்க்கு ஒரு தனி வீடியோ பண்ணலாம். அதர் லாங்குவேஜ் கூட ஒரு தனி வீடியோவா ரெடி பண்ணலாம்னு இருக்கோம். அதான் உங்களோட லிஸ்ட் மேரி ஆச்சுன்னா உங்களோட லிஸ்ட்டை கூட நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது
மிஸ் பண்ணிருந்தா நாங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் நாங்க சொல்றோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா நீங்க வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. டிசம்பர் மாசம் இந்த மாதிரி எல்லா கேட்டகரியில ராப் பண்றோம். அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன், நாங்கள் வாட்ஸ்அப் சேனல் கூட ஓப்பன் பண்ணிட்டோம். கண்டிப்பாக அதுலேயும் நீங்கள் லிங்க் உள்ள போயிட்டு எங்களோட வீடியோ அப்டேட்ஸ்லாம் அதில் வரும். மறக்காமல் இது பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.